கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்துல அதிகாலை பொழுதுல வீட்டுல தூங்கிட்டு இருந்த பெண்ண முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் கொலை செய்யும் முயற்சியில ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொள்ளையடிக்கிறதுக்காக வீடு புகுந்து ஒரு பெண்ணை அந்த நபர் கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேத்தாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நடராஜ். இவருடைய மனைவி காஞ்சனா. இந்த தம்பதிக்கு ஸ்ரீதர் மற்றும் சுகாந்த் அப்படின்ற இரு மகன்கள் இருக்காங்க. வழக்கம் போல இவங்க வேலைகளை முடிச்சிட்டு வீட்டு கதவை உள்பக்கமா தாளிட்டுட்டு இரவுல தூங்கிட்டு இருந்ததா கூறப்படுது. நடராஜ் ஒரு அறையிலையும் காஞ்சனா வெளியிலையும் இவங்களுடைய மகன்கள் 2 பேரும் வெவ்வேறு அறைகள்ல தூங்கிட்டு இருந்ததா கூறப்படுது. அப்போ அதிகாலை பொழுதுல நடராஜ் கழிவறைக்கு போறதுக்காக வீட்டினுடைய கதவை திறந்து வெளியே போனதாகவும் அந்த நேரத்துல தான் முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து தூங்கிட்டு இருந்த காஞ்சனாவை கொலை செய்யும் முயற்சியில ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. அவங்க கத்தி கூச்சலிடவே உடனடியா இவங்களுடைய மகன்களும் நடராஜும் அங்க போய் பாக்குறதுக்குள்ள அந்த முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து கடத்தூர் காவல் நிலையத்துல நடராஜ் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா உள்ளிட்ட நிறைய தடயங்களை சேகரிச்சிருந்திருக்காங்க. இந்த முகமூடி அணிஞ்ச மர்ம நபர் இவங்களுடைய வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை வேறொரு பக்கம் திருப்பி வச்சுட்டு கதவு தாளிட்டதால ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியிலேயே காத்திருந்து கதவு திறந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதா கூறப்படுது. இந்த சூழல தான் இவங்களுடைய வீட்டுல இருந்து 200 அடி தூரத்துல ஒரு கிணறு இருக்கிறதாகவும் அந்த கிணற்றுக்குள்ளதான் அந்த மர்ம நபர் பயன்படுத்தின பொருட்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதை எல்லாத்தையுமே போலீசார் கைப்பற்றி இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி அதிகாலை நேரத்துல வீட்டுல தூங்கிட்டு இருந்த பெண்ணை மர்ம நபர் ஒருத்தர் கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.